இப்போ நம்ம ஹோட்டலை விட்டு மூணார் சைட்ஸை பார்க்கறதுக்காக கிளம்பிட்டோம். இதோ நம்ம பஸ்ஸு இதான். நான் இந்த வீடியோலையுமே நம்ம பஸ்ஸை காட்டல. ஸோ அதனால் இப்போ தான் நம்ம பஸ்ஸை காட்டுறேன். இதுதான் நம்ம போகிற பஸ்ஸு. அதுக்கப்புறமா நாங்கள் வந்து யானை ரைடு போனோம், எலிஃபண்ட் ரைடுக்கு. நான் வந்து ஃபஸ்ட்டு யானை தூரமாக வந்து நடந்து வந்துச்சு. அது வந்து ஒரு ஆளுக்கு 700 ரூபாவா, ஒரு ஆளுக்கு 700 ரூபா. பார்த்துக்கோங்க எவ்வளோ ரேட்டு. நானும் ரொம்ப நேரமாக வீடியோ எடுக்கிறேன், அது கிட்டே வர மாட்டேங்குது. ஒரு வழியாக கொஞ்சம் கிட்ட வந்துச்சு. அதுக்கு பைனாப்பிள் தரலாமா? அது பேஸ்கெட்டில் அவங்களே வச்சுருந்தாங்க. அது காசு கொடுத்து வாங்கி சில பேர் கொடுக்குறாங்க. அது வந்து அங்கே மேலே ஒரு ஷெட்டு மட்டும் வச்சுருக்காங்க ஹைட்டாக. அது மேலே போய் யானை நிற்கும். அவங்க அப்படியே அது மேலே ஏறிட்டு இன்னொருத்தவங்க ஏறலாம். ஃபஸ்ட்டு நிறைய பேர் ஏறினாங்க. அதுக்கப்புறம் 700 ரூபான்னு ஒன்று குறைஞ்சிட்டாங்க கூட்டமே. அடுநேரி யானை பக்கத்தில் வந்துக்கிட்டே இருந்தது. ஃபஸ்ட்டு நான் யானையை கிட்ட இப்போ தான் பார்க்குறேன். ஜூவில் கூட அது தூரமாக கட்டி வச்சுருந்தாங்க. இது யானை கிட்ட வருது. இப்போ நான் அப்படியே காட்டுறேன். அந்த யானை கத்திட்டு கேட்குது, பைனாப்பிள் யானை தரமாட்டீங்கன்னு ஓனர் கேட்குறாரு, பயப்படுறீங்களான்ட்டு. அதுக்கப்புறமா தந்தாங்க ஒரு சில பேர் ஃபாரினர்ஸு. நம்ம வாங்கலான்னு பார்த்தா அது வந்து யானைக்கு அவங்களே வாங்கிட்டு நம்ம வந்து வெளில தான் வாங்கிட்டு வரணும். நான் கூட காசு கொடுத்து வாங்கலாம் கொடுங்கன்னு கேட்டோம், தரமாட்டேன்றாங்க. அதுக்கப்புறமா நிறைய பேர் தொட்டு பைனாப்பிள்லாம் கொடுத்தாங்க. அது அப்படியே அந்த இலையை மட்டும் கீழே வச்சுட்டு பழத்தை மட்டும் சாப்பிடுது. ஓனரும் அதுக்கப்புறமா அந்த யானை போகும்போது எனக்கு பின்னாடி வர யானை வெயிட் பண்ணிக்கிட்டு யாருமே கொடுக்கறதுனால ஓனை கூட்டின்னு போயிட்டாரு. ஓனர் கொம்பு வச்சு வச்சுட்டு கூட்டின்னு போயிட்டாரு. பின்னாடி யானை வெயிட் பண்ணி பாருன்ட்டு. அதுக்கப்புறம் பின்னாடி வர யானை வந்து அது ஒரு பெரிய யானை. அப்புறம் அந்த யானை திருப்பி கொஞ்சம் யானை கிட்ட வந்துச்சு. அந்த யானைக்கு யாருமே தரல. அந்த ஓனர்னால் ரொம்ப நேரம் நின்னாரு. அது சாப்பாடுன்னு கேட்குது. அது சாப்பாடு கிட்ட போகுது. அந்த ஓனர் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணார். அவர் பாட்டுக்கு வந்தார், கூட்டின்னு போய் நின்றாரு. பின்னாடி இன்னொரு யானை வருது. அந்த யானை போயிட்டு மூணாவது யானை திருப்பி ஒன்று வருது. கொஞ்சம் வயசாகிட்டு அந்த யானையும் வந்துச்சு. அது போயிடுச்சு பாட்டு.
அது சின்ன ஓ அந்த பக்கம் இருக்கிறவங்களுக்கு அந்த பக்கம் இருக்கிறவங்களுக்கு. அடுத்தது நம்ம போனது வந்து ஒரு பார்க் தான் போனோம். ஸ்பெஷல் சாக்லேட் பார்க்கான். அதுக்குள்ளே போகும்போது ஜீப்பு அதெல்லாம் வச்சுருந்தாங்க. செம்மையாக இருந்துச்சு பார்க்கு. உள்ளே போனால் டிக்கெட் வேறு வாங்கணுமா? 50 ரூபா டிக்கெட் ஒரு ஆளுக்கு. அப்புறம் டிக்கெட் எடுத்துகிட்டு அந்த கிராஸ் எல்லாம் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தோம். அதையும் ஃபோட்டோ எடுத்துட்டு அப்படியே கீழே அந்த அங்கே இருக்கிற பிளான்ஸு சின்ன அப்படியே நம்ம வந்தோம்னா வச்சு பக்கத்துலேயே அழகாக ஒரு குளம் இருந்தது, போட்டிங் குளம். அது வந்து போட்டே இல்லை, அது வந்து அக்கறைக்கு போனோம். நம்ம வந்து இக்கரையில் இருக்கோம். அதனால் சும்மா போய் நான் தண்ணியில் கையை பார்த்துட்டு கையை மட்டும் கழுவிட்டு வந்துட்டேன். சூப்பராக இருக்கு குளம், கிளியராக. அதுக்கப்புறமா நம்ம வந்து ஃபோட்டோ ஷூட் பண்ணோம். ஃபோட்டோ ஷூட் வந்து நம்ம வந்து வீடியோ எடுக்கிறோம். அப்படியே உள்ளே போய் பார்க்கலான்னு உள்ளே போனால் அங்கே இருக்கிற ஓனரு அப்படியே உள்ளே போயிட்டேன் நான். அதுக்கப்புறமா அங்கே இருக்க ஓனர் வந்து திட்டுறாங்க, அட்டை பூச்சியெல்லாம் இருக்கும், எதுக்கு இப்போ உள்ளே போகிறேன்ட்டு. நான் அதை கண்டுக்கவே இல்லை, வீடியோ எடுக்கிறதுக்காக உள்ளே போனேன். சரி போப்பா, அவங்க கையில் பர்மிஷன் கேட்டு போனேன். கேட்டு உள்ளே போயிட்டு அப்புறம் அதுக்கு மேலே போகாதப்பான்னு திட்டினாங்க. சரின்ட்டு அப்படியே வீடியோ எடுத்துட்டு இதுதான் இந்த ஸ்பாட்டு. அதை மட்டும் வீடியோ எடுத்துட்டு அப்படியே வந்துட்டேன். இதுதான் இந்த ஸ்பாட்டு. செம்மையாக இருக்குது வியூ வந்து அங்கே பார்க்கும்போது. இந்த வீடியோக்கு ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. பாய் பாய்.